மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. காரைக்கால் மாவட்டம் பட்டினச்சேரி மீனவ கிராமத்தில் மீன்பிடி துறைமுகம் அமைத்து தர வலியுறுத்தி மீனவர்கள் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் அந்தோணிராஜ் வழங்கியிருக்கலாம். வணக்கம் அந்தோணிராஜ், இந்த போராட்டத்தில் எத்தனை மீனவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள்? அவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னென்ன? புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் பட்டினச்சேரி மீனவ கிராமத்தில் தங்களது படகுகளை பாதுகாப்பாக நிறுத்துவதற்கு தங்கள் பகுதியில் புதிய மீன்பிடி துறைமுகம் சிறிய அளவில் அமைக்க வலியுறுத்தியும் குடிநீர் தேக்க தொட்டியை அமைத்து தர வலியுறுத்தியும் அரசால் 2009 கட்டப்பட்ட இதுவரை பயன்பாட்டிற்கு வராமல் இருக்கும் ஐஸ் பிளான்ட் உடனடியாக அரசு திறக்க வலியுறுத்தியும் மேலும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பல ஆண்டுகளாக மீனவர்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்த நிலையில் பாத்தீங்கன்னா கடந்த 25ஆம் தேதி முதல் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக பட்டினச்சேரி மீனவ கிராமத்தில் 200க்கும் மேற்பட்ட பைப்பர் படகும் மற்றும் 30க்கும் மேற்பட்ட விசைப்படகும் மீன் பிடிக்க செல்லாமல் கரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி மீனவர்கள் இன்று பட்டினச்சேரி மீனவ கிராமத்தில் கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்திருந்தனர். முன்னதாக சிங்கரவேல சிலைக்கு மாலை அணிவித்து கடற்கரையை நோக்கி ஊர்வலமாக 1000க்கும் மேற்பட்டோர் சென்றனர். அப்போது திடீரென்று போலீசார் தடுப்பை மீறி கடற்கரையில் இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய மாநில அரசுகளுக்கு தங்களது எதிர்ப்பை தெரிவிக்கும் விதமாக கருப்பு கொடியுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷ முழக்கங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் மீனவ பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று தங்களது 20 வருட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தங்களது கோரிக்கை நிறைவேற்றப்படாவிட்டால் உண்ணாவிரதம் போராட்டம், சாலை மறியல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் புறக்கணிக்க உள்ளதாகவும் மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். மீனவர்கள் திடீரென்று கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் ஒட்டுமொத்த காரைக்கால் மீனவர்களும் காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் முகத்துவாரத்தை தூர்வார வேண்டும் என்று பல வருட கோரிக்கையை வைத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி அந்தோணிராஜ். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.